இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க சத்தமாக பேசுறது? ஆ நான் எங்கே போனாலும் என் சத்தம் தனியாக கேட்கும். இந்த இடத்துல என்னால் கத்த முடியல. ஏன்னா ரோபோவோட ஃபஸ்ட்டு படம் தீபாவளி. அந்த படத்தில் நானும் ரோபோவும் ஜெயம் ரவி சாரோட ஃப்ரெண்டாக நடித்தான். அப்போது லஞ்ச் பீரியடில் ரோபோ வந்து நடிச்சு காட்டுவார் கேப்டன் மாதிரி. அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான். ஜெய் ஜாதியாடா உன்னை பெத்துச்சு, ஜாதி ஜாதின்ற உன்னை பெத்தது உங்க உம்மாடா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்ச் டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எச்சி கையோடு அப்படியே கை தட்டினேன். அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியே அவர் மிமிக்ரி பண்ணுவார். அதை சுற்றி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார், அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே அப்படியே ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி சிரித்தோம். ஏன்னா அப்போ வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காரு நம்ம இவ்வளோ பேரும் புகழோடு இருப்போமா அப்படின்னு. அந்த இடத்துல அவரோட மகள், அதுக்கு 3 வயசு இல்லை 4 வயசு தான் இருக்கும், அப்பா பண்ணுறதை பார்த்து அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணோம். நாங்களாம் பார்த்து சிரிப்போம். அப்போ அந்த இந்திரஜாவுக்கு பேச்சு கூட வராது, அவ்வளோ சின்ன குழந்தை. அவருக்கா இந்த நிலைமை? ஒரு நாடக கலைஞராக இருந்து நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசில் இவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடன கலைஞருக்கு அஞ்சலி சேர்த்தும் விதமாக தான் நானே நடனம் ஆடி வந்தேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறப்ப என்கிட்ட சொன்னார், குழு நீங்கள் வந்து இப்போது லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல, வீடியோலாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்த குரலில் ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சார். தண்ணியில் இருக்கும் மீன், நாங்கள் லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரித்து கை தட்டினார். அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு வாரம் கூட ஆகலைங்க அவரை பார்த்து, ஒரு வாரம் கூட ஆகலை. அவருக்கா இந்த நிலைமை?